அபிராமின் கதை. பாபேல் கோபுரத்தை மக்கள் கட்டிய பிறகு கடவுள் அவர்களின் மொழியை குழப்பினார். அதன் காரணமாக மனிதர்கள் பூமியின் முழுவதும் பரவினர். பைபிள் பின்னர் நோவாவின் மகன்களில் ஒருவரான சேமின் வம்சாவளியை வழங்குகிறது. அவரது சந்ததிகள் எப்படி நாடுகளாக வளர்ந்தார்கள் என்பதை காட்டுகிறது. இந்த குடும்ப வரிசையிலிருந்து அபிராம் என்ற ஒருவர் வந்தார். பின்னர் அவர் அபிராகாம் என்று அழைக்கப்பட்டார். அபிராம் தனது தந்தை தெராக், மனைவி சராய் மற்றும் மருமகன் லோத்துடன் கல்தேயரின் ஊர் என்ற இடத்தில் வாழ்ந்தார். தெராக் தனது குடும்பத்துடன் கனானை நோக்கி புறப்பட்டார். ஆனால் ஹரானில் நின்று அங்கு சில காலம் தங்கினர். பின்னர் கடவுள் அபிராமிடம் ஒரு பெரிய வாக்குறுதியுடன் பேசினார். உன் நாடும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்குப் போ. நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன். உன்னால் பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அபிராம் கடவுளுக்கு கீழ்ப்படியினார். அவர் சராய், லோத்து மற்றும் அவர்களுடைய சொத்துக்களையெல்லாம்